ஒரு ரகசியத்தை அறிந்திருந்தான். இந்த ரகசியம் என்னன்னா, ஈசாக்குக்கு தெரியும் இந்த கிணறு ஆசீர்வாதம் அல்ல, இந்த இடம் ஆசீர்வாதம் இல்லை, நான் இங்க இருக்கக்கூடிய இடம் தான் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் சேவிக்கின்ற தேவன் தான் என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று. இந்த கிணறு அவங்க திருடினாலும் என் ஆசீர்வாதத்தை அவங்க தொட முடியாது. இந்த இடத்திலிருந்து என்னை துரத்தினாலும் என் மேல் இருக்கின்ற ஆசீர்வாதத்தின் மேல் அவங்க கை வைக்க முடியாது. என் மேல் தேவன் வைத்திருக்கின்ற தயவு மேல யாரும் கை வைக்க முடியாது. நீங்க கிணறு எடுக்கிறீங்களா எடுத்துக்கோங்க, இடத்தை எடுக்கிறீங்களா எடுத்துக்கோங்க, எனக்கு உரிமையானதை என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏனென்றால் என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றும் காரணமா இருக்கின்ற ஆபிரகாமின் தேவன் என்னை பார்த்து சொன்னாரு, நான் உன்னை பெருகவே பெருக செய்வேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க சொன்ன தேவன் என்னை எந்த இடத்திலும் எப்ப வேணாலும் எதை கொண்டும் என்னை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராய் இருக்கின்றனால இந்த கிணறு நீங்க எடுத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று விட்டு கொடுக்க ஆயத்தமாயிருந்தான். இந்த மாதம் உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்கள் ஒருவேளை உங்கள் மாம்சத்தில் உங்களுக்கு உரிய காரியங்களுக்காக நீங்கள் இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வர வேண்டிய ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு கான்ட்ராக்டாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சொத்தாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் நீங்கள் மாம்சத்தில் பிரயாசப்படுகின்ற